Hi friends, welcome to Annam Vagaigal. இன்னைக்கு நம்ம chana kurma செய்யறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. குக்கர் வச்சுக்கலாம் இப்போ குக்கர் வந்து நல்லா சூடாயிருக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் சூடேறி இருக்கு இது வந்து பட்டை கிராம்பு பிரிஞ்சி இலை போடுறேன் இது பொரிஞ்சதும் வெங்காயம் வெட்டி வச்சிருக்கேன் 2 வெங்காயம் இந்த வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம் கூடவே பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம் நல்லா செவற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா செவந்திருக்கு இப்போ நம்ம 2 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போயிருச்சு இப்போ நம்ம தக்காளி இது 2 தக்காளி போட்டிருக்கேன் தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூளும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கூடவே நான் ஒரு 2 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டுக்கிறேன் கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கலாம் இன்னொரு ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கிறேன் சில்லி பவுடர் 1 ஸ்பூனு இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் டேஸ்ட்டுக்காக பிளாக் சால்ட் இது கொஞ்சம் போட்டுக்கலாம் இது வந்து சன்னா இது நைட்டே நம்ம ஊற வச்சிருவோம் நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் நம்ம செய்கிறோம் அப்போ தான் வந்து நல்லா ஊறி சீக்கிரமாக வெந்துடும் இப்போ இதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் நல்லா கிளறி விட்டுக்கலாம் இது கூட நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் இந்த தேங்காவை இந்த மசாலா கூட கொட்டிக்கலாம் நல்லா கிளறி விட்டுக்கலாம் எப்பயுமே வந்து குருமா செஞ்சோம்னா கொஞ்சம் தேங்காய் போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் இது போட்டு நல்லா கிளறிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் தேங்காயெல்லாம் போட்டதுனால உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது இப்போ நம்ம இந்த உப்பை இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் இதில் சன்னா வேகணும் அதனால மூடி போட்டுடலாம் குக்கர் விசில் இறங்கிடுச்சு இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் குருமா நல்லா சூப்பராக ரெடியாக இருக்குது இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் சன்னா குருமா சூப்பராக ரெடியாக இருக்குது இது நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் அன்னம் வகைகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ